சீன நகரத்துடன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வணிகம் செய்த ஆதாரங்கள் செய்யாற்றுப்படுகையில் தொல்லியல் ஆய்வாளரின் கள ஆய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதாவது திரவ பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஏதுவாக உள்ள கூர்முனை உடைந்த நிலையில் குடுவை ஒன்று கிடைத்திருக்கிறது. இந்த குடுவை இந்த மாதிரி இருக்கும். இது எஸ்பெஷலி ஃபார் மேடு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது ஏற்றுமதி பண்ணுறதுக்காகவே சுடுமண்ணால் செய்யப்பட்டிருக்கு. இது மாதிரி இருக்கும். இது மாதிரி நம்மளுக்கு காஞ்சிபுரத்தில் செய்த அகழாய்வுகளில் நிறைய கிடச்சிருக்கு. சென்னை அருங்காட்சியகம் போனீங்கன்னா இது மாதிரி குடுவை முழுசாக பார்க்கலாம். ஸோ மரத்தால் மூடி இருக்கும். விற்கிற இடத்த உள்ள ஸ்டோர் பண்ணுவாங்க. ஏன் அந்த கூறாக இருக்குது அப்படின்னா கப்பலில் இந்த மாதிரி அடுக்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது பிரத்யேகமாக செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் கிடச்சிருக்கு, நம்மளுக்கு நாணயமும் கிடச்சிருக்கு. ஸோ வணிகம் செய்யாறு சார்ந்த பகுதிகளில் இருந்திருக்கின்றதுக்கு அந்த தரவு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. உடன் சிறுவர்கள் விளையாட பயன்படுத்திய வட்ட சில்லுகள், மேலும் சில மணி ஒன்று கிடச்சிருக்கு, மெட்டி ஒன்று கிடச்சிருக்கு, புதிய கற்கால கருவி, பட்டை திட்டப்பட்ட கற்கருவி ஒன்று கிடச்சிருக்கு. இதுக்கு பேர் செல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இது ஸ்பவுட், கெண்டி மூக்கு பானை. இந்த பானை ஒரு பானையில் ஒரு மூக்கு இருக்கிற மாதிரி வரும். இது மருத்துவம் சார்ந்து மருந்து சார்ந்த பொருட்களை பயன்படுத்துறதுக்காக அந்த பானையில் இந்த குழாய்கள் இருக்கும். புதிய கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய சாம்பல் நிற மட்பாண்டம் ஒன்றும் உடைந்த நிலையில் கிடைத்துள்ளன. இதில் அந்த பானையை செய்த குயவனுடைய கைரேகை தெளிவாக பதிந்துள்ளது. சாம்பல் நிற பானை, சாம்பல் நிற கலரில் தான் இருக்கும் இது வழக்கமாக. ஸோ இதில் கீழ்ப்பகுதியில் துளை போட்டிருக்காங்க. என்ன காரணத்துக்காகன்னு தெரியல. மேக்ஸிமம் பரியல் கான்செப்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஈம சடங்கு சார்ந்த விஷயங்களுக்காக இருக்கலாம். இதில் அவங்க ஈரத்துலேயே போட்டிருந்த ஈரத்தில் இந்த ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. ப்ளஸ் அது அப்புறமா பேர்ன் பண்ணியிருக்காங்க. இதில் அவருடைய கைரேகை தெரியுது. செய்யாற்று பகுதியில் வாழ்ந்த வணிகர்கள் வியாபாரத்தின் மூலம் சீன மக்களுடன் தொடர்பு வைத்திருந்தனர் என்பதற்கான ஆதாரமாக இது பார்க்கப்படுகிறது. மேலும் சீனாவை ஆண்டு வம்சத்தில் குறிப்பிடப்படும்படியாக இருந்த சங் வம்ச காலகட்ட நாணயம் ஒன்றும் கிடைத்துள்ளது. இதனை தொல்லியல் துறை இன்னும் உறுதி செய்யவில்லை. எனினும் இது 1000 ஆண்டுகள் பழமையானது எனவும் தமிழகத்திலிருந்து சோழ தேசத்தோடு வியாபாரம் செய்தார்கள் எனவும் தற்போது கிடைத்த நாணயத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடிவதாக கூறுகிறார் அங்கு ஆய்வு செய்த தொல்லியல் ஆய்வாளர் ஒருவர். 10 to 11ஆம் நூற்றாண்டு சீனாவில் சங் டைனாசிட்டி அவங்களுடைய ஆட்சி காலத்தில், அந்த வம்ச காலத்தில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு நாணயம் நம்மளுக்கு செய்யாறில் கிடச்சிருக்கு. செய்யாறில் மேற்புற கலாயில் நம்மளுக்கு நாணயம் ஒன்று கிடச்சிருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, சீனாவுக்கும் செய்யாறில் இருந்த இந்த வணிகர்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு. நீங்கள் அந்த காலத்தோடு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் சோழர்கள் இருப்பாங்க. அதில் குறிப்பாக ராஜராஜன், அவனுடைய மகன் ராஜேந்திரன், அவருடைய காலகட்டத்தை இந்த காலகட்டமாகும். ஸோ அவங்களுடைய பீரியடில் சீனாவுக்கும் நம்ம செய்யாருக்கும் ஒரு வணிக தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஆதாரம் நம்ம நாணயம் கிடைச்சிருக்கு. தொல்லியல் துறையினர் முழுமையாக ஆய்வு செய்தால் இதனை ஆதாரப்பூர்வமாக உறுதிப்படுத்த ஏதுவாகும் என்றும் இந்த ஆர்வலர் கூறுகிறார்.